சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு இந்த ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு, நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கணும். ஆனாலும் கூட எதிர்பார்விதமாக ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம் அகமதாபாத் நகரில் நடந்ததுனால இந்த விமான விபத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நமக்கு எல்லாம் தெரியும். அதனால் இன்றைக்கி தள்ளி வச்சுருக்கோம். மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டுகளே இன்றைக்கு நம்ம முடித்துவிட்டு 12ஆவது ஆண்டுக்கு போயிட்டுருக்கோம் நாம். ஆகவே இந்த 12 ஆண்டு காலத்தில் நம்ம என்னவெல்லாம் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என்னெல்லாம் செய்திருக்கிறது குறித்து பத்திரிகையாளருக்கும் மக்களுக்கும் சொல்வதற்காக நாடு முழுவதும் இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இந்த கிருஷ்ணகிரி நகரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என்னோட கூட கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தை 2 தொகுதியாக பிரித்து 2 மாவட்டம் பிரிச்சிருக்கோம். நாம் கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்குன்னு கிழக்கு மாவட்ட தலைவர் திரு தம்பி கவியரசன் அவர்களும் மேற்கு மாவட்ட தலைவர் மரியாதை நாராயணன் அவர்களும் நம்ம கூட இருக்காங்க. அதே போல் முன்னாள் மாவட்டத்தில் இவங்க எல்லாம் அறிமுகமான திரு சிவபிரகாஷ் நம்ம கூட இருக்கார். 2014 இருந்து இன்றைக்கி 2025 11 வருஷத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணி அடுத்து நம்ம 12வது வருஷத்துக்கு போகிறோம். மோடி அவர்கள் பொறுப்பெடுத்துக்க போன பிறகு உங்களுக்கு எல்லாம் 2014 தெரியும், இந்த நாடு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையில் இந்த நாடு எப்படி போகும். காங்கிரஸ் ஆட்சியில் UP1 UPA 1 UPA 2 இந்த 2 ஆட்சியில் மன்மோகன் சிங் பிரதமர் இருந்த பொழுது இந்த நாடு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் ஒரு உதாரணமாக அந்த ஆட்சி இருந்தது. ஊழல்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழல், அது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலாக இருக்கலாம், இல்லை காமன்வெல்த் கேம்ஸாக இருக்கலாம், நிலக்கரியில் ஊழலாக இருக்கலாம், விமானம் வாங்குறது ஊழலாக இருக்கலாம். இப்படி எல்லா அரசாங்கத்தோட அத்தனை துறைகளும் ஊழல் மிகுந்த ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டது. ஆகவே மக்கள் வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தனிப்பெரும்பான்மை ஆட்சி கொடுத்தார்கள். அதன் பிறகு மோடி அவர்கள் வந்த பிறகு இந்த நாட்டுடைய ஊழலை முதலாக சுத்தம் செய்ய என்பதற்காக ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வந்தார். ஏழை மக்களை மாற்ற வேண்டும் அதற்காக அவர் பொறுப்பெடுத்து கொண்ட பிறகு இந்த நாடு பொருளாதார ரீதியாக முதல்ல ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் 4-5 விஷயம்தான் முக்கியமாக கவனிப்பாங்க. அத்தனை பேரும் பார்க்கணும். ஒன்று, நாட்டோட பாதுகாப்பு சரியாக இருக்கணும், நாட்டுடைய நிதிநிலை சரியாக இருக்கணும், நாட்டோட வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கணும், நாட்டில் பெண்கள், ஏழைகள், அதே போல் பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள், இவர்களெல்லாம் கூட அட்டவணை மக்கள், இவங்களெல்லாம் கூட நல்ல முறையில் அவங்களோட முன்னேற்றம் இருக்கணும். இறுதியாக விவசாயம் அதுவும் நல்ல முறையில் இருக்கணும். இது 5 விஷயங்கள் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் சரியான முறையில் இருந்தால் தான் ஒரு நாடு வளர்ச்சி நோக்கி போக முடியும். ஆகவே தான் மோடி அவர்கள் பொறுப்பேற்றதும் முதலாக அவர் சொன்ன தாரக மந்திரம் சப்கே சாத் சப்கே விகாஸ், அனைவரும் உள்ளடக்கி அனைவருக்கான வளர்ச்சி இந்த நாடு அடைய வேண்டும் என்பதற்காக அதற்காக பல்வேறு திட்டம் ஸ்வச் பாரத்தில் ஆரம்பித்து ஒரு காலத்தில் இந்தியான்னு சொன்னால் அழுக்கு அதிகமாக இருக்க நாடு, சுத்தமில்லாத நாடும் ஒரு பேர் இருந்தது. ஆனால் இப்பொழுது அத்தனை பேர் எழுதுகிறாங்க இந்தியா மிக சுத்தமான நாடாக மாறிவிட்டதுன்னு சொல்கிறாங்க. அது ஸ்வச் பாரத்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு டிமானிட்டேஷன் கொண்டு வந்து நாட்டில் கள்ள நோட்டுகள் புழக்கம் மிக அதிகமான அளவில் இருந்தது, அதை தடுக்க வேண்டும். கள்ளப்பணம் அதிகமாக இருந்தால் வெளியே கொண்டு வருவதற்காக டிமானிட்டேஷன் 1000 ரூபாய் 500 ரூபாய் மதிப்பெடுக்க வைத்து அதன் பிறகு புதிதாக 500 200 2000 ரூபாய் கொண்டு வந்தார். அதன் மூலமாக இந்த நாட்டில் பல்வேறு குற்றங்கள் குறைய ஆரம்பித்து வெளிநாட்டு சதிகள், பாகிஸ்தான், குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டில் இந்த நாட்டில் பணியாற்றக்கூடிய அவர்களுக்கு போர்வையில் பணியாற்றும் தீவிரவாதிகள் எல்லாம் கூட தவிர்க்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அவருடைய தீவிரவாதிகளுடைய தாக்குதல் குறைவாக நடக்க ஆரம்பித்தது. இது ஒரு பக்கம். நம்ம அந்த பண மதிப்பீட்டின் காரணமாக நம்ம செய்த நாட்டில் அத்தனை பேருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடாக மாற வேண்டும். இந்த நான் பொறுப்பேற்றுக்கிற பிறகு 2014 10வது இடத்துலேருந்து இது இந்தியா இன்றைக்கி 4வது இடத்துக்கு வந்திருக்கும். நம்முடைய இலக்கு வந்து 3வது இடத்துக்கு போகணும். 5 கோடி ட்ரில்லியன் தான் நமக்கு இலக்காக வச்சுருக்கோம். நம்ம அடுத்த ஆண்டுக்குள்ளே நம்ம அநேகமாக போயிடும். நமக்கு முன்னாடி அமெரிக்காவும் சைனாவும் இருக்கும், 3வதாக நாம் இருப்போம். இப்போ ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு நாம் முன்னாடி வந்திருக்கோம். இது மிகப்பெரிய சாதனை. நாம் பொறுப்பெடுத்த பிறகு இந்த நாட்டினுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. இந்த தொழில் தொடங்குறதுக்கு, இந்த பல்வேறு வியாபாரம் செய்கிறதுக்கு இந்தியாவுக்கு வரணும்னா பல்வேறு சிரமங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் 163வது இடத்துலேருந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட 40வது இடத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். 43 47க்குள்ளே நம்ம வந்திருக்கோம் நாம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில். இது ஒரு பக்கம். ஆகவே இதன் காரணமாக வெளிநாட்டிலிருந்து பல்வேறு தரப்பட்ட தொழிற்சாலைகள் இந்தியாவுக்கு வர ஆரம்பித்திருந்தது. ஆப்பிள் போன்ற கம்பெனிகளும் இந்த நாட்டில் வந்து, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒசூர் பகுதியில் வந்து ஆப்பிள் ஃபோன் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது காரணம் அரசாங்கத்தோட அணுகுமுறை தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அடுத்ததாக இந்த நாட்டில்
பாதுகாப்பு சரியாக இருக்கா இல்லையா, காஷ்மீர் உங்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு தீராத ஒரு தலைவலியாக இருக்குது. இந்த நாட்டு தலைவலியாக இருந்தது நேருவோட தவறான கொள்கையின் காரணமாக தான் காஷ்மீர் இருந்தது. ஆகவே காஷ்மீரில் இந்த ஆர்டிகல் 370 அது இருப்பதன் காரணமாக காஷ்மீரில் நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல இல்லை, இது முழுக்க சொல்கிறதுனால அந்த காஷ்மீர் ஆர்டிகல் 370 இருந்ததுனால அந்த சட்டம் விசேஷ சட்டம் இருந்த காரணத்தினால அங்கே வேறு யாரும் வெளியாட்கள் போக முடியாது. அங்கே இருந்த காஷ்மீர் பண்டிட்டுகளாம் விரட்டடிக்கப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து வந்தவர்கள்லாம் அங்கே ஆக்கிரமித்து கொண்டு ஏதோ அவர்கள் நாடு போல் அது உருவாக்க முயற்சி செய்த காங்கிரஸ் தான் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டது. அவர் அத்தனை விஷயங்கள் மானியத்தில் கொடுத்து, ஆனால் வளர்ச்சிகள் எதுவும் அந்த பகுதிக்கு போகாது. ஒரு ரோட் டெவலப்மெண்ட் இருக்காது, அங்கே எஸ்சி நம்முடைய இடஒதுக்கீடு அங்கே செயல்படாது, அரசாங்க திட்டங்களை அங்கே நேரடியாக நம்ம செயல்படுத்த முடியாது. ஆகவே அதெல்லாம் அந்த இந்திய அரசியல் சட்டம் 370 தடையாக இருந்த காரணத்தினால கடந்த 2019ஆம் ஆண்டு ஆட்சிக்கு இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக நம்ம அந்த சட்டத்தை ரத்து செய்தோம். நம்ம அது ரத்து செய்த பிறகு நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அதன் பிறகு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதி எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி வந்து உங்களுக்கு தெரியும். கடைசியாக இந்த பஹல்காம் சம்பவத்தை விட்டாச்சுன்னா அதுக்கு நடுவில் பெரிய தீவிரவாத சம்பவங்கள் இந்த நாட்டில் எதுவும் நடக்கலை. ஆகவே இந்த நாட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய பாதுகாப்புத்துறை மிக வேகமாக அளவில் வளர்ச்சி பெற்று கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய பிரதமர் வந்த பிறகு தான் இந்தியாவிலே 2 டிஃபென்ஸ் காரிடர் அப்படின்னு 2 பகுதிகளும் உருவாக்கினார். ஒன்று உத்தரப்பிரதேசில், இன்னொரு தமிழ்நாட்டில். அது தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயம்புத்தூர், சேலம், ஒசூர், சென்னை, திருச்சி இந்த 5 நகரங்களில் இந்த டிஃபென்ஸ் காரிடர் அதை உருவாக்கி நம்ம கிருஷ்ணகிரி மாதம் ஒசூர் பகுதி, ஒசூரை சுற்றி இருக்கிற அத்தனை பகுதிகளும் வளர்ச்சி. இதன் காரணமாக இன்றைக்கி எந்த அளவுக்கு நமக்கு வியாபாரம் வந்திருக்குன்னு சொன்னால், அதாவது இந்த டிஃபென்ஸ் சம்மந்தமான பொருட்களில் பாதுகாப்பு தளவாடங்கள் இராணுவத்தில் நம்ம உற்பத்தி செய்தால் மிகப்பெரிய, இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு இருந்தோம், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் நாம் இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணோம். 23,000 கோடிக்கு கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி ஏற்றுமதி பண்ண செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஏற்கனவே அதுக்கு முன்பாக 2 பல்வேறு தாக்குதல் இருந்தாலும் கூட இந்த பஹல்காம் தாக்குதல் நம்ம முக்கியமாக சமீபத்தில் நடந்த தாக்குதல், அதில் நம்ம 26 பேர் நம்முடைய பாரத நாட்டை சேர்ந்தவர்கள் அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட மதம் காரணமாக தான் சுட்டுக் கொல்லப்பட்ட அவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பேண்ட்டை கழட்டி சொல்லி நீ யாருன்னு கேட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் பிளாங்கில் சுட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய தாக்குதல், கோபத்தை இந்திய மக்கள் மனதில் ஏற்படுத்தியது. அதற்காக துல்லியமான துறையில் திட்டமிட்டு அதற்கு முன்னாடி ஊரி தாக்குதலாம் நடத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நிறைய பண்ணியிருக்கோம். 2019 தேர்தலுக்கு முன்பாடி அதே போல் ஒரு 40 பேர் சிஆர்பிஎஃப் ஜவான்கள் போன பொழுது ஒரு வண்டியை வச்சு அவங்க தகர்த்திருக்கிறாங்க. அதுவும் நடந்திருக்கு. அதுக்கு நம்ம பதிலடி கொடுத்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம். ஆனால் இந்த முறை பண்ணதுக்கப்புறம் இனிமேல் தீவிரவாதம் என்பது பாகிஸ்தானில் தான், அதான் ஃபேக்ட்ரி, மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி. என்னென்ன பாகிஸ்தான் தான் அந்த டெரரிசத்துக்கு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி. அது இல்லைன்னா யூனிவர்சிட்டி என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் அங்கே தான் ஒரு முழுக்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அங்கேருந்து பயிற்சி பெற்று எங்கே பிரயோகிக்கணும், நம்ம மேலே தான் பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆகவே தடுக்க என்பதற்காக மே 7ஆம் தேதி அன்னைக்கு நள்ளிரவில் கரெக்டாக சரியான முறையில் திட்டமிட்டு துல்லிய தாக்குதல் நடத்தணும். 11 இடங்களில் நம்ம தாக்குதல் நடத்தி அத்தனை தீவிரவாத முகாம்களை அழித்துட்டோம். நம்ம இன்றைக்கி பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்கள் எதுவுமே கிடையாது நமக்கு. அது மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாலும் கூட பாகிஸ்தானில் பாருங்கள், பாகிஸ்தானுடைய அரசாங்கம், பாகிஸ்தானோட இராணுவ வீரர்கள், இராணுவ தளபதி அந்த கொல்லப்பட்ட தீவிரவாதியை மறுக்காமல் அந்த போய் அஞ்சலி செலுத்திருக்க. இந்த அளவுக்கு இது நமக்கு உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. எப்படி ஒரு தீவிரவாதி கொண்ட பிறகு தீவிரவாத அவனுடைய உடலுக்கு அரசாங்கத்தோட இராணுவம் போய் எப்படி மரியாதை செய்யலாம் அப்படின்னு. இதற்கு காரணம், இது முன்னாடி அத்தனை பேர் சொல்லுவாங்க, மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உலக நாடுகள் முழுவதும் டூர் பண்ணுறதுல இருக்கார், அவர் இந்தியாவில் குறைவான நாட்டில் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் நமக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. அவர் அத்தனை நாடுகளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் கூட அந்த நாடுகளெல்லாம் போனதன் காரணமாக இன்றைக்கி இந்தியா பக்கம் அத்தனை நாடுகள் ஒட்டுமொத்தமாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் வளர்ந்த பொழுது நம்ம உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 195 நாடுகளும், பாகிஸ்தான் ஒரு நாட்டை தவிர துருக்கி 2வது நாடு, ஈரான் 3வது நாடு, இந்த 3 நாடுகளை தான் மற்ற அத்தனை நாடுகளும் நம்முடைய இந்திய நாட்டிற்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர், தடுக்கப்பட வேண்டும் சொன்னாங்க. ஆனாலும் கூட 3 நாட்டில் மே மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு நம்ம தாக்குதல் நிறுத்தினோம். அமெரிக்காக்காரன் நாங்கள் சொன்னாங்க, அது நாம தான் முடிவெடுத்தோம். நாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இன்றைக்கி சண்டை நடத்துறதுக்கு இன்றைக்கி காலையிலேருந்து உச்சக்கட்டத்தில் சண்டை போயிட்டுருக்கு. யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க சண்டையில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலில் தாக்கியிருக்காங்க,
அரசாங்க அலுவலர்களை தாக்கியிருக்காங்க. ஆனால் இந்தியா நடத்துகிற தாக்குதலில் பாகிஸ்தானில் வந்து நம்ம எந்த ஒரு பொதுமக்களையும் தாக்கவே இல்லை. நம்ம எந்த ஒரு பொதுமக்களும் இதெல்லாம் பாதிக்கப்படாது. எந்த அரசாங்க கட்டளையும் நம்ம தாக்கலை. நாம் தாக்குதல் முழுக்க நம்மளோட தாக்குதல் வெறும் தீவிரவாதிகள் புகழெடுத்து நம்ம ஏற்கனவே துல்லியமாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துல பாயிண்ட் பிளாங்க்ல நம்ம போய் அடித்ததுனாலாம் கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால வேறு பொதுமக்களுக்கு எந்த வித பாதிப்பும். அதன் காரணமாக பாகிஸ்தான் அதை குறித்து வெளியில் யாராலும் பேச முடியல. ஆகவே இது ஒரு பக்கம் நம்ம இந்த தாக்குதல் முறியடித்தோம். இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து கதறி கொண்டிருக்கிறது. எப்படியாவது அந்த யுத்தத்தை நிறுத்துங்க, எங்களால் யுத்தத்தை தாங்க முடியாத கதறிய காரணத்தினால நாமளும் மனிதாபான அடிப்படையில் இப்போதைக்கு நம்ம வந்து இது டெம்பரரி ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பேரில் நடத்தினாம தற்காலம் இன்னும் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிவுக்கு வரல. நாம் இன்னும் ஆப்ரேஷன் சிந்தூர் இருந்து கூட தான் இருக்குது. பாகிஸ்தான் இன்னொரு முறை இந்திய மண்ணில் ஏதாவது கலவரம் செய்ய நினைத்தாலே பாகிஸ்தான் என்ற நாடு இருக்காது. அதற்கு நம்முடைய அத்தனை இதுன்னு தெரியும். அதே மாதிரி எத்தனை ட்ரோன் தாக்குதல் நடத்துனாங்க. நம்ம பகுதியிலிருந்து நம்ம சிவிலியன்ஸ் மேலே அட்டாக் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் மேலே அட்டாக் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க காஷ்மீரில். அதனால் நம்ம திரும்பி எங்கேயுமே நம்ம அது மாதிரி யாரையுமே நம்ம அட்டாக் பண்ணவே இல்லை. நம்ம யார் மேலேயும் தாக்குதல் நடத்தவே இல்லை நம்ம. ஆகவே இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் ஆப்ரேஷன் சிந்தூர் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை என்பதுதான் இன்றைக்கு பிரதமர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பாகிஸ்தான் நாடு அமைதியாக இருப்பது அந்த நாட்டு வளர்ச்சியை பார்த்துக்கொள்வதுதான் நல்லது என்று நாம் நினைக்கின்றோம். அதே போல் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் முக்கியமான திட்டமாக உஜ்வாலா திட்டம் என்ற இலவசமாக இணைப்பு கேஸ் இணைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதனால் இன்று 10 கோடி குடும்பங்களுக்கு நாம் இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். 10 கோடி கனெக்ஷன். இனிமேல் வந்து கேஸ் ஏஜென்சி என்ன ஆரம்பித்த விட புதுசாக கனெக்ஷன் வாங்குறது ஆளே இல்லை, குடும்பமே இல்லை. இன்னைக்கு நான் ஒரு பெட்ரோல்துறையில் டைரக்டர் வந்து எனக்கு தெரியும், போர்டு ரிவ்யூ மீட்டிங்கில் எனக்கு பேசணும் இதை பற்றி. புதுசாக ஏஜென்சி இனிமேல் கொடுத்தா வாங்குறதுக்கு என்ன அரசாங்கம் கிட்டத்தட்ட அத்தனை வீடுகளும் நம்ம போயாச்சு. இந்த நாட்டுடைய ஆட்சியிலே 2014 இந்த பதவியேற்ற கொண்ட 18,000 கிராமங்களுக்கு மின் வசதி இல்லாத கிராமங்கள், மின்சார வசதி இல்லாத கிராமங்கள். இன்றைக்கி மின்சார வசதி இல்லாத கிராமமே கிடையாது. அதே போல் மின்சார வசதி இல்லாத வீடே இருக்கக்கூடாது என்ற நிலைக்கு நம்ம அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதே போல் ஸ்டார்ட் அப் நம்ம நிறைய கம்பெனி ஸ்டார்ட் அப் கிட்டத்தட்ட 18,000 கம்பெனி மேலே 1 லட்சத்துக்கு அதிகமான கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி. இந்த கோவிட் வந்தப்போ நம்ம எப்படி நம்ம கையாண்ட நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். உலக நாடுகளில் மிக அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்முடைய நாடு. ஆனாலும் கூட இந்த டெத் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ண நம்ம ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கையில் தான் நம்ம உயிர்கள் இழந்திருக்கின்றோம். அதற்கு காரணம் சரியான முறையில் ஏப்ரல் 22 மார்ச் 22 நம்ம லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாலும் கூட ஒரு வாரத்துக்குள்ளே நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் மருத்துவத்துறையில் கூப்பிட்டு அவர்களுக்கு 35,000 கோடிக்கு அதிகமான பணத்தை நிதி உதவி வழங்கி அவர்களுக்கு உதவிகள் வழங்கி இதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க சொன்னார். ஆகவே அந்த வேக்சின் உடனே கண்டுபிடிக்கப்பட்டு வந்து நம்ம அத்தனை பேரும் நல்லா இருக்குன்னு காரணம் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் 100 கோடி மக்களுக்கு அதிகமாக 140 கோடி மக்கள் நல்லா இருக்க காரணம் அந்த வேக்சின் சரியான முறையில் அத்தனை பேருக்கு சென்றடைந்த காரணத்தினால் இலவசமாக கொடுத்துருக்கோம். நம்ம 1 இல்லை 2 இல்லை 140 மக்களுக்கு 2 டோஸ் இலவசமாக கொடுத்துருக்கு. 3வது பூஸ்டர் டோஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். நம்ம அது நம்ம அத்தனை பேரும் போட்டிருக்கோம். நமக்கு தெரியும் இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னு சொன்னால் சைனாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அமெரிக்காவால் அதை கண்டுபிடிக்க முடியல. அதற்கப்புறம் தான் அவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனால் இந்த வேக்சின் வந்து 100 நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், ஏற்றுமதி இலவசமாக கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 30 கோடிக்கு அதிகமான வேக்சின்கள் நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம். வேறு நாடுகளுக்கு, ஏழை நாடுகளுக்கு, முடியாத நாடுகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அது நம்முடைய பாரத பிரதமருடைய பெருந்தன்மை, நம்முடைய இந்தியர்களுடைய பெருந்தன்மை காட்டுவதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாடு முன்னேற வேண்டுவதற்காக இலக்குகள் நிர்ணயம் செய்து 2047 அமிர்த் கால் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம அமிர்த் கால் என்றது 100 ஆண்டுகளை நோக்கி இந்த நாடு செல்லுகின்ற பொழுது 2047 இந்த நாடு எந்த நிலையில் இருக்கும் என்பதற்காக ஒரு தெளிவான திட்டம் வரையறுக்கப்பட்டு ஆக அதற்கான திட்டங்களை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு இந்தியா கடன் வாங்குவதை நாம் குறைத்திருக்கின்றோம். அதே போல் 10 லட்சம் 12 லட்சம் வரைக்கும் இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த அரசாங்கத்தாலும் யோசிக்க கூட முடியல. அதுக்கு காரணம் முறையான கணக்குகளை கொண்டு வந்து அத்தனை பேரும் அந்த இன்கம் டேக்ஸ் ரெவிக்குள்ளே வர்றதுக்காக பிறவிக்குள்ளே வரணும், முறையாக வரி கட்டினது மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான், வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த முறையான மக்களுக்கு எப்பொழுது நான் வந்து கட்டுற வரி வந்து வீணாகவில்லையோ அது கட்டுறதுக்கு தானாக முன் வராங்க. இப்போ நான் கோயிலில் போடுற பணம் கோயிலுக்கு தான் செலவு பண்ணதான், உண்டியில் போடுறது யாருக்கும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் போடுற பணம் மசூதிக்கு கஞ்சியாக கொடுக்குறேன். ஆனால் கொடுக்குறத நான் தப்புன்னு சொல்லலைங்க. ஆனால் கோயில் பணத்தை கொடுக்கணும், அரசாங்கம் வேறு வகையில் தான் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் கோயிலுக்கு நான் போடுற பணம் கோயிலுடைய வளர்ச்சிக்காக செலவு பண்ணணும். ஆக அதே போல் யாரெல்லாம் வரி கட்டுகிறாலும் அவர்கள்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. ஜிஎஸ்டி கொண்டு வந்து ஜிஎஸ்டிக்கு பல்வேறு கருத்துக்கள் இருந்தனால அத்தனை
மாநிலம் ஒத்துக்கொண்டு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய பிறகு ஜிஎஸ்டி ஆரம்பித்தது காங்கிரஸ் அரசாங்கம் தான். ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு கடந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் கலெக்ஷன் 2,10,00,000 வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் வசூலாயிருக்கு. ஒரு கடந்த மாதத்து மே மாதத்தில் மட்டும் வசூலாயிருக்கு. ஆகவே இது எதை நோக்கி சொல்லுறது நம்ம அத்தனை பேரும் அந்த சட்ட வரைமுறைக்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க. அத்தனை வரி கட்ட தயாராகிட்டோம். வரிகள் எப்பொழுது அரசாங்கத்தில் முறையாக வந்து கொண்டு இருக்குது, வளர்ச்சி திட்டங்களும் கவலை இல்லாமல் நடக்கும். அதே போல் பல லட்சம் கோடிக்கான சாலை திட்டங்கள். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சரியாக இருக்கும். ஒரு ஃபேக்ட்ரி வரணும், ஒரு ஹாஸ்பிட்டல் வரணும், ஒரு ஸ்கூல் வரணும்னு சொன்னால் ரோடு வசதி இல்லைன்னா எதுவுமே சரியாக இருக்க முடியாது. இதுதான் வாஜ்பாய் காலத்தில் நம்ம PMGSYன்னு சொல்லணும், பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனான்னு சொல்லி எங்கெல்லாம் 500 பேர் ஒரு கிராம மக்கள் இருக்காங்களோ, மெயின் ரோட்ல எல்லாம் உள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரதான சாலை இழைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். அதெல்லாம் சாதாரண ரோடு இல்லைங்க, 7 கோடி ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு. அது மிகப்பெரிய திட்டம். அதாவது 5 வருஷம் அந்த கான்ட்ராக்ட் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும் அந்த திட்டத்தை. யாராவது இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் போடுற ரோடெல்லாம் போட்டுட்டு போய் அடுத்து மழை வந்தால் ரோடே இருக்காது. நிறைய இடத்துல ரோடு போடாமல் பில்லு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா PMGSY திட்டத்தில் வந்து அருமையான சாலைக்கு கிராமத்துக்கு போட்டிருக்கோம். ஒரு கிராமத்தில் சாலை வசதி நல்லா இருந்தால் அர்பனைசேஷன் குறையும். உங்களுக்கு அத்தனை பேரை நகரத்தை நோக்கி வரது குறைத்து கிராமத்தில் இருக்கலாம். கிராமத்தில் எல்லா வசதியும் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஹாஸ்பிட்டல் தான் டாக்டர் வர மாட்டார், டாக்டர் தான் நர்ஸ் வர மாட்டாங்க. ஸ்கூல் இருக்கும், ஸ்கூலுக்கு பசங்க வருவாங்க, ஆனால் வாத்தியார் வர மாட்டாங்க. என்ன சாலை வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. ஆகவே இதெல்லாம் இது பண்ணுறதுக்காக தான் வாஜ்பாய் திட்டத்துக்கு கூட அதன் மூலமாக இன்றைக்கு பல லட்சம் கிலோமீட்டர் ரோடுகளை நம்ம இந்த கிராமத்திலையும் நகரங்களை இணைக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலைகள் இயக்கிற திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். 4 மணிக்கு 4 வழி சாலை திட்டம் முடிஞ்சு போச்சு. 8 வழி சாலை போட்டுட்ருக்கோம். கிரீன்வே எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டுட்ருக்கோம். நம்ம டெல்லியிலேருந்து மும்பைக்கு இப்போ மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் காரிடர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்த அந்த வளர்ச்சிகள் அதன் காரணமாக உலக நாடுகள் முழுவதுமே இந்தியாவிலே மிகப்பெரிய வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அங்கே போனால் சரியாக இருக்கும், அங்கே போனால் நமக்கு அத்தனை வசதிகளும் கிடைக்கிற நோக்கத்தின் காரணமாக நீங்கள் தமிழகத்தில் முதலமைச்சர் சொல்கிற அத்தனை திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வர ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எனக்கு மகிழ்ச்சி தான். எத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். ஆனால் அதற்கு காரணம் இங்கே தேவையான அடிப்படை வசதியில் மத்திய அரசு செய்து கொடுத்துட்ட காரணத்தால் நம்மளால் பண்ண முடியுது. அதே போல் கிட்டத்தட்ட 4 கோடிக்கு அதிகமாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து 4 கோடிக்கு அதிகமான வீடுகளை நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். இல்லை ஏழை மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கு 2.5 லட்ச ரூபா நம்ம கிட்டத்தட்ட மானியம் 2லேருந்து 2 லட்ச ரூபா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். கேஸை பற்றி சொல்லிட்டேன். அதே மாதிரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் இப்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா DBT டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வச்சுருக்கோம். நம்ம இது வேறு யார் மூலையும் போனாலும் கமிஷன் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி 100 நாள் வேலையப்போ உங்களுக்கு தெரியும். கிராமத்தில் யாராவது ஒருத்தர் இன்சார்ஜ் இருப்பார், அவர்கிட்ட பணம் போகும், கையெழுத்து வாங்குவாங்க. 120 ரூபா அரசாங்கம் கொடுத்து 60 ரூபா கொடுப்பாங்க, 60 ரூபா அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நேரடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அவங்களோட ஆதார் கார்டு அதில் லிங்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் வரும். அதற்காக ஏழை மக்களுக்கு, அதில் குறிப்பாக கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சிரமமாக இருக்கும். அதனால் 0 பேலன்ஸ்னு சொல்லி 0 பேலன்ஸில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஜன்தன் யோஜனா திட்டத்துக்கு கூட இன்றைக்கி 68 கோடி அக்கௌண்ட் இருக்குங்க. ஒரு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட்டு, ஒவ்வொரு அக்கௌண்ட் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் இன்றைக்கி. எல்லா அதுவும் குறிப்பாக அதில் வந்து 63% வந்து மகளிர் தான் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆகவே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் சேவிங்ஸ் அதிகமாக, சேமிப்பு அதிகமாக இருக்கும். இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு அதிகமான பணம் இன்றைக்கி வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து இன்றைக்கி இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது. அது பொருளாதார வளர்ச்சி மட்டுமில்லை, அவங்களுக்கு தேவையான சமயத்தில் அந்த பணத்தை கொண்டு வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக அது சரியான முறையில் இருக்கும். அதே போல் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் தீராமல் இருந்த ராமர் கோயில் பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது. ஆட்சியில் கோயில் கட்டப்பட்டது, எந்த கலவரமும் இல்லை, எங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு அநீதி நடந்து கொண்டு இந்த நாட்டில் அத்தனை பேருக்கும் அனைவருக்கும் ஒரே சட்டம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த சட்டம் செல்லுபடியாகலை. உங்களுக்கு எல்லாம் 1986 ஷாபான கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ். அந்த ஒரு இஸ்லாமிய பெண் 60 வயசுக்கு மேலே அவங்க வந்து விவாகரத்து தலாக் கொடுத்துட்றாங்க. அந்த அம்மாவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன் அவர் சொல்கிறார், எங்கள் ஷரியத்தில் சொல்லுன்னு சொல்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த அம்மா போராடி தனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வழங்குது. ஆனாலும் கூட அன்றைக்கு பிரதம மந்திரி ராகுல் காந்தி அவர்கள் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பையை வந்து ரத்து செய்தார், இம்பீச் பண்ணார். பார்லிமெண்ட்ல வந்து இம்பீச் பண்ணி அதன் பிறகு கொடுக்கணும் ஆச்சு. ஆகவே அது இஸ்லாமிய பெண்களுக்கு அநீதி நடந்து கொண்டிருந்த சமுதாயத்தில் பாதுகாப்பில் நிலைமை. அதற்காக 3 தலாக் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அதே போல் நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய இந்த 6-7 நாடுகள்லேருந்து மைனாரிட்டிஸ்னால் உடனே நமக்கு எல்லாம் கவனம் வருது, முஸ்லீம் கிறிஸ்டியன் மட்டும்தான் மைனாரிட்டி. ஆனால் பாகிஸ்தானில் யார் மைனாரிட்டி? இந்து மைனாரிட்டி, சீக்கிய மதத்தில் மைனாரிட்டி, புத்த மதத்துக்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி.
அந்த நாட்டில் அவங்களுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இல்லைன்னா அவங்க இந்த நாட்டுக்கு வந்து குடியுரிமை கொடுப்பதான சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்த நாம அதன் காரணமாக இன்றைக்கு அது மிகப்பெரிய நல்ல பலனை கொடுத்து கொண்டு ஆக அந்த நாட்டில் யாரெல்லாம் அகதிகளாக ஆக்கப்பட்டோ நம்ம இந்திய நாட்டிற்கு வந்து இருக்கலாம். இது இந்திய நாட்டில் இது குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதை சேர்ந்த தோழமை கட்சி அத்தனை பேரும் தவறான முறையில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க தவறு. இது வந்து வேற நாட்டில் இருக்கிற மைனாரிட்டியில் யார் இருக்காங்க அவங்க தான் இந்த நாட்டுக்கு வந்து குடியுரிமை பெற முடியும். அதற்காக ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. இஸ்லாமிய பெண்கள் மோடி அவர்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. இஸ்லாமிய பெண்கள் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இதுதான் நம்முடைய மோடியோட திட்டத்தின் ஒரு மிகப்பெரிய சாதனையாக நம்ம பார்க்க வேண்டும். இஸ்லாமிய எந்த அளவு வரவேற்கிறேன். இப்போ வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கும். அதன் மூலமாக இதில் யாருக்கும் அவங்க சொத்து யாருக்கும் தேவையில்லை, அவங்க சொத்து யாரும் கொண்டு போகக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தை கொண்டு வந்து. ஆக உங்களுக்கு அந்த வக்ஃப் போர்டை பற்றி பேசுகிறேன்னா கிருஷ்ணகிரியில் நம்ம வக்ஃப் போர்டில் மெம்பராக இருந்த முனைவர் பேகம் அவங்களுக்கு வந்து நீங்கள் பேசுங்கன்னா தெரியும். வக்ஃப் போர்டில் எந்த அளவுக்கெல்லாம் மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது, அந்த சட்டத்தில் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தது, அந்த சொத்துக்களை பார்த்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆகவே இந்த சட்டத்தின் மூலமாக அது அத்தனை பேருக்கு நல்லது நடக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கும். இது ஒரு பக்கம். அதே போல் அடுத்து 30 ஆண்டுகளில் நம்ம ஜீரோ எமிஷன் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அடுத்து ஜீரோ எமிஷன், அதாவது உலக தட்பவெப்பநிலை மாறுவதற்கு இந்தியா மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் அத்தனை விட நாம் வந்து அதிகமாக இந்த நெட் ஜீரோவை பார்த்து நம்ம போயிட்டு இருக்கோம். அதற்காக மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். வேற எந்த நாட்டில் எது இருந்தாலும் கூட விலைவாசி கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் ஏறவே இல்லை. விலைவாசி அத்தனை கட்டுக்குள் இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக மிகப்பெரிய சாதனையாக விவசாயிகள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும். விவசாயத்தோடு மிகப்பெரிய புரட்சிகளை கொண்டு வந்திருக்கோம். விவசாய பில் ஒருவேளை நம்ம வாபஸ் வாங்கி தரோம். விவசாயிகளுக்கான அத்தனை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்துருக்கோம். நம்ம உலகம் நாடு முழுவதும் எங்கே வேணால் எந்த பொருள் வேணால் நீங்கள் விற்பனை செய்யலான்ற பொருளை இது சட்டத்தை நம்ம கொண்டு அதன் மூலம் விவசாயிகள் பல்வேறு நலன்களை பெற்று வந்து கூட இருக்காரு. ஆதார அடிப்படை விலையை நம்ம உயர்த்தி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி கூட ஸ்டாலினில் சொல்லியிருக்காரு 2500 ரூபா 3000 ரூபா கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது மத்திய அரசாங்கம் கொடுக்குறது. இங்கே எந்த திட்டங்கள் செய்தால் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நாங்கள் தான் பண்ணுறோன்னு சொல்லி இன்றைக்கி அவர் செஞ்சுட்டு இருக்கார். ஆகவே இது அத்தனையும் இந்த 11 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய சாதனைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த நாடு உலக நாடுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக 2047 முதல் நாடாக உலகத்திலே முதல் நாடாக இந்த நாடு இந்திய நாடு இருப்பதற்காக அத்தனை முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கும். அதை நோக்கி நாம் நம்முடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே பாரத பிரதமர் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அரசாங்கத்திலிருந்து தான் ஏர் இந்தியா அதை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அதை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி நடத்த முடியாமல் நஷ்டத்தில் இருந்து பல்வேறு விபத்துகளை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் ஏர் இந்தியா கம்பெனியை வந்து தனியார் டாட்டா தான் தனியார் இல்லை முதல்ல ஒரிஜினல் ஓனர் டாட்டா கம்பெனி தான். டாட்டா தான் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியாவோட ஓனருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டாட்டாவே திரும்பி வாங்கிட்டாங்க. என்ன ஏர் இந்தியா நஷ்டத்தை நடத்தவே முடியல. ஆகவே தனியார் இல்லை கவர்மெண்ட்டை விட தனியார் நன்றாக நடத்த இது ஒரே ஒரு விபத்து நடந்திருக்க வழியாக மற்றபடி இந்த டெக்னிக்கல் ஸ்நாக்ஸ் வர்றது இதெல்லாம் சகஜமாக நடக்குது. எல்லா கண்ட்ரிலையும் அமெரிக்காவில் விபத்து நடக்கிறது இல்லை. அதனால் விபத்து நடத்த நியாயப்படுத்த வரல நான். ஆனால் அரசாங்கத்தில் பாலிசியில் எங்கே வந்து தனியார் எல்லா தனியார் விமானம் அரசாங்கம் நடத்துகிறப்ப இப்போ நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது. இப்போ லாபத்தில் போகுது. டாடா கம்பெனி எடுத்து நடத்துகிறாங்க, நல்ல லாபத்தில் போயிட்டுருக்கு. அதுக்கு அரசாங்கம் என்ன கைகொட்டி எப்படி வேடிக்கை பார்த்துருக்க முடியும்? அரசாங்கம் ஒவ்வொரு பைலட்டுக்கும் வருஷத்துக்கு முன்னாடி பைலட் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணணும். அவர் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இன்ஜினியர்ஸ் லைசன்ஸ் டிஜிசிஏ அதை அப்ரூவல் பண்ணி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க தான் அப்ரூவல் பண்ணி லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க ஒவ்வொரு வருஷம் தன்னுடைய திறனை வந்து அவங்க வந்து ரீசெக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆகவே இதில் வந்து தவறுகள் எங்கே நடக்கும்? ஆனால் இந்த விபத்து நடந்தது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இன்ஜின் ஃபெயிலியராக இருக்குது. இன்ஜின் ஃபெயிலியருக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அதுக்கு பிளாக் பாக்ஸாக சொல்ல முடியும். இன்ஜின் ஃபெயிலியர் 2 இன்ஜின் ஒரே நேரத்தில் ஃபெயிலாக இருக்குது. இது ட்ரீம் லைனர் போயிங் 737 9 சீரீஸாக நினைக்கிறது. 10 சீரீஸ் வரைக்கும் வந்து 8 சீரீஸ் 9 சீரீஸ் 10 சீரீஸ் இருக்குது. 8 சீரீஸாக 9 சீரீஸ் இது வரைக்கும் 1000 விமானத்துக்கு மேலே உற்பத்தி பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதில்லை. நானும் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இன்ஜின்ஸ் வந்து நல்ல கம்பெனியோட இன்ஜின்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் அதையும் மீறி நடந்திருக்கு. அது நடக்கக்கூடாது. இத்தனை பேர் உயிர் போனது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம மனசு வந்து இன்னொரு ஆறாத வனமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜின் நான் படித்தது எனக்கு தெரியும். ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனது வந்து இறங்குற வரைக்கும் அதில் இருக்கிற அத்தனை பேர் பயணிகள் உயிரும் அந்த பைலட்டும் அவங்க தான் எல்லாம் அதுக்கு முழு பொறுப்பு. 2 என்ன சதி திட்டம் அது வேறங்க. மறுபடியும் அதுக்குள்ளே போகல. இது வரைக்கும் அரசாங்கமே யாருமே சொல்ல, ப்ரைவேட்லேயும் சொல்ல சதி திட்டம். 2 இன்ஜின் ஃபெயில் ஆகிருக்கு. பேடேட்டை ஒவ்வொருக்கு அதாவது இன்றைக்கி ஒரு 10 காரணத்தை சொல்லி இந்த காரணமாக இருக்கலாம், இல்லை இந்த காரணமாக இருக்கு, இல்லை இப்போ இன்ஜின் ஃபெயிலியர் 3 ரீசன் இருக்கும்.
இன்ஜின் இடத்துக்கு பவர் சப்ளை திடீர்னு கட் ஆயிருச்சா தெரியல, இன்னும் பதில் இல்லை அதுக்கு. பைலட் என்ன பேசினா, காக்பிட்டில் என்ன பேசினா, அது இப்போ தான் பிளாக் பாக்ஸ் எடுத்திருக்காங்க, அதை ரெக்கவர் பண்ண 10 நாள் ஆகும் அது வரத்துக்கு. ஏன்னா அதெல்லாம் அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அது ஒரு டீம் இருக்குது, கவர்மெண்ட் தான் அதுக்கு அப்பாயின்ட் பண்ணுற டீம், அது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இதுக்கு முன்னாடி வந்து டிஜிசிஎல் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க. அந்த டீம் வந்து அதை கண்டுபிடிச்சு சொல்லணும், பொதுமக்கள் தெரிய வைக்கிற கடமை அவங்களுக்கு. நமக்கு இறந்தவங்களுக்கு ஃபேமிலிக்கு சொல்லணும் இல்லை. அப்போது ரெண்டுத்துக்கும் பவர் எப்படி கட் ஆச்சு, பெட்ரோல் சப்ளை கரெக்டாக வந்ததா, பெட்ரோல் சப்ளை வராமல் நின்று போச்சா, இதெல்லாம் வந்து கிரவுண்ட் இன்ஜினியர்ஸ் கரெக்டாக பார்த்தாங்களா, செக் பண்ணாங்களா. அது முன்னாடி அது டெல்லியிலேருந்து அப்போ தான் அந்த ஃப்ளைட் வந்து இறங்கியிருக்கு, இறங்கி முறை டேக் ஆஃப் ஆகுது. ஆகவே இது வந்து இது மனித குற்றம் அல்ல, இது வந்து இன்ஜின் ஃபெயில். இப்போ நம்ம கூட வண்டி நல்லா இருக்க எடுத்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க, வெளியே வந்தது பிரேக் பிடிச்சா ஒயர் கட் ஆயிடுது, யாரோட தப்பு? ஆகவே இது காரணம் கண்டுபிடிச்சு மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்கணும், அது அரசாங்கத்தோட கடமை, அது அரசாங்கம் கட்டாயம் செய்யும். அதற்காக தான் இப்போது இந்த பெரிய ஏர்கிராஃப்ட் எல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த போயிங் A380 A350 இதெல்லாம் பெரிய ஏர்கிராஃப்ட்ஸ், இதெல்லாம் ஜெயண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ். இது வந்து 400 சீட்டு 300 சீட்டு எல்லாம் இருக்கிறது. எல்லா ஏர்கிராஃப்டும் கிரவுண்ட் பண்ணி செக் பண்ணிட்டு கிளியர்ஸ் கொடுக்கணும், அரசாங்கம் நேற்றே சொல்லியாச்சு. எனக்கு அடுத்த வாரத்துக்கு நான் டெல்லி போகிறதுக்கு ஃப்ளைட் இதே மாதிரி A350 டிக்கெட் போட்டு தான் இந்த கம்பெனியில் ஏர் இந்தியாவில் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணிவிட்டோம், நீங்கள் வேறு ஃப்ளைட்டில் தான் போனோம், உங்கள் டைம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அர்த்தம்? பெரிய ஏர்கிராஃப்ட். நான் வந்து அந்த ஃப்ளைட்டில் போனால் சௌகரியம் நான் நினச்சிருக்கேன், ஏன்னா நல்லா கால் நீட்டு, எனக்கு கொஞ்சம் உயரமாக இருக்கேன், கால் நீட்டுக்கு கொஞ்சம் இடம் சௌகரியமாக இருக்குன்னு. அந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி அப்போ அரசாங்கம் உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, ஏர் இந்தியா கொடுத்துருக்கு, எல்லா பெரிய வண்டி ஏர்கிராஃப்ட்டும் ரீசெக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று நீங்கள் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் வண்டியை கிளம்ப முடியும், எல்லாம் செக் பண்ணி கையெழுத்து போட்டு வண்டியை கிளம்ப முடியும். நீங்கள் ஒரு இன்ஜினியர் இருப்பார், அதுக்காக ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இருப்பார், அது 10-15 பேர் ஒரு டீம் இருக்குது. ஒவ்வொரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் நம்ம உட்கார தான் தெரியும், ரெக்கையை தடவை பார்ப்பாங்க, இன்ஜினை சுற்றி பார்ப்பாங்க, அந்த டர்போ ஃபேனை சுற்றி பார்ப்பாங்க, எல்லா போல்ட் நெட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி டயரில் காற்று பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் மினிமம் ஆகும். அது பண்ணாமல் சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த ஃப்ளைட்டும் கிளம்ப முடியாது. அதே மாதிரி எத்தனோ பைலட் வந்து ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க, அவனுக்கு ஃபால்ஸ் அலாரம் வந்திருக்கும், உள்ள லைட் எல்லாத்துக்கும் அலாரம் இருக்கும், ஃபால்ஸ் அலாரம் வந்து பைலட் ஃப்ளைட்டை எடுக்க மாட்டாங்க, உடனே அபார்ட் பண்ணிடுவாங்க, டேக் ஆஃபே பண்ண மாட்டாங்க, நிப்பாட்டிட்டு உடனே அதில் கிளியர் ஆனதுக்கப்புறம் எடுப்பாங்க. ஆகவே அரசாங்கம் இதில் எந்த இடத்துல மெத்தனமாக செயல்படையில் அரசாங்கம் இன்னும் ரொம்ப அதிக கவனத்தோடு தான் இனிமேல் இன்னும் செயல்படும். அரசாங்கத்தில் ஃபெயிலியர் எங்கெங்கும் கிடையாதுங்க, இது இன்ஜின் ஃபெயிலியர், அரசாங்கத்தில் ஃபெயிலியர் இல்லை. தயவுபண்ணி தவறாக இது எனக்கு இது பண்ண வேண்டாம். மேட்டூருக்கு வந்திருந்தார், சேலத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப ஆத்திரத்தில் அமித்ஷான்னு சொல்கிறாரு, இவர் பயத்தில் உலகிட்டு இருக்கார், அதான் உண்மை. அமித்ஷா 2 முறை வந்தால் இவருக்கு என்ன கஷ்டங்க, அமித்ஷா வர கட்சி நிகழ்ச்சிக்காக வராரு, ஆத்திரத்தில் அமித்ஷான்னு சொன்னால் இவர் பயத்தின் உச்சத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இவர் உளறல் விரக்தியின் விளிம்பில் ஸ்டாலின் நான் சொல்லலாமா, அதுக்கு விரக்தியின் விளிம்பில் முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லலாமா? ஆத்திரத்தில் வார்த்தை எப்படி உள்துறை அமைச்சர் ஒரு கட்சி நிகழ்ச்சியாக வந்தால் என் கட்சியை வளர்க்கக்கூடாதா? நீங்கள் மட்டும் இப்போ நேற்றுலேருந்து நீங்கள் கட்சி கூட்டத்தெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கீங்க, நேற்று ஒவ்வொரு தொகுதியிலேருந்து நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்போ நீங்கள் பயத்தின் உச்சகட்டத்தில் ஸ்டாலின் கட்சியினர் சந்திக்கிறார் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் இல்லையா? கட்சி வளர்ச்சிக்கு வர்றது என்ன தப்பு இருக்கு? அரசாங்க நிகழ்ச்சி மத்திய அமைச்சர், அவர் நாடு முழுவதும் மத்திய அமைச்சர், ஆத்திரத்தில் அமித்ஷானா அமித்ஷா என்ன பேசினா, தப்பான விஷயம் என்ன பேசினா, நீங்கள் செய்த ஊடகங்களை சொல்லி காட்டினா அது தப்பா உங்களுக்கு? ஒரு கட்சி தலைவர் என்ற போல அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து என்ன தவறு நீங்கள் பார்த்தீங்க, அடுத்து ஆத்திரத்தில் என்ன பேசினார்? அவர் ஜாலியாக தான் இருந்துட்டு போனார், ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துட்டு போனார். தமிழ்நாட்டிற்கு என்னவெல்லாம் வேணுமோ அத்தனை செய்துட்டு தானே இருக்காங்க. நீங்கள் தப்பு பண்ணால் கேட்கக்கூடாதா? நீங்கள் கொள்ளையடிச்சா கேட்கக்கூடாதா? ஊழல் பண்ணால் கேட்கக்கூடாதா? ஆக ஆத்திரத்தில் அமித்ஷான்னு எதுக முனைக்க வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆட்சிக்கு நல்லதில்லை, முதலமைச்சர் தகுதிக்கும் பதவிக்கும் அது அழகல்ல. நாங்கள் இப்போ சொல்கிறேங்க, விரக்தியின் விளிம்பில் ஸ்டாலின் எழுதிங்க. நீங்கள் எந்த தலைவர் சொல்றாங்க? அந்த 2 தலைவர் இருக்காங்க, எந்த தலைவர் சொன்னாருங்க? கூட்டணி என்பது தேர்தலுக்காக உருவாக்கப்படுகிற ஒரு இது. கடந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம், வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, நாங்களும் பிரச்சாரம் பண்ணோம், மோடி அவர்கள் வந்தால் பிரச்சாரம் பண்ண எல்லாம் முடிஞ்சுதுங்க. வேலூர் நடந்த கூட்டத்துக்கு இங்கே தர்மபுரியில் வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்திருந்தாங்க, ஆதரித்து வாக்குகள் கேட்டுட்டு போனார். மறுபடியும் கூட்டணி இருக்குதா இல்லையான்னு அந்த கட்சி தேர்தல் நேரத்தில் அறிவிக்க முடியும், எந்த கட்சியாக இருந்தாலும் கூட. ஏன்னா கூட்டணி அரசியல், நான் வந்து 2 பேரும் ஒரே கட்சியில், அவங்க கட்சி வேறு எங்கள் கட்சி வேறு, எங்கள் கொள்கை வேறு அவங்க கொள்கை வேறு. கூட்டணி என்பது தேர்தலில் அந்த சமயத்தில் எதை சூழ்நிலைக்கு அனுசரித்து உருவாக்குறது கூட்டணி. இந்த நேரத்தில் அவங்க என்ன வேணால் பேசுகிறாங்க, இதெல்லாம் செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தான் இதை பற்றி நம்ம யோசிக்க முடியும். இந்த நேரத்தில் பேசுகிறதெல்லாம் அரசியல் கருத்துக்கள், அது பல்வேறு இந்த சூழல் காரணமாக கருத்துக்கள் சொல்லுவது இப்போ எதுவுமே நம்ம சீரியஸ் எடுத்துக்க முடியாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 14 ஆண்டுகளில் முக்கிய திட்டங்கள் என்ன சார் நிறைவேறிருக்கு? டாடா எலக்ட்ரானிக்ஸ் நம்பர் 1 எக்ஸாம்பிள். உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கீழே வேலை பார்க்குறாங்க, அதுக்கு மத்திய அரசாங்கம் உதவி எல்லாம் பண்ண முடியாது. மத்திய அரசாங்கத்தை எத்தனையும் கொடுத்துருக்கு. நாம ஓலா வந்திருக்கு, ஜல்ஜீவன் திட்டத்து மூலம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 33 கோடி கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 13 கோடி கனெக்ஷன் மேலே தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்து வாட்டருக்கு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்.
கிருஷ்ணகிரி மாவட்ட டீட்டெயில் இல்லை கிட்ட, நான் வேணா தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். நான் மாவட்ட வரை டீட்டெயில். 2026 கூட்டணி கட்சியோட ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வருங்க. முதலமைச்சர் எடப்பாடி தான் அதை இன்னும் முடிவு பண்ணலைங்க. முதலமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு இப்போ மாநில தலைவர் இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருந்தா அதான் கரெக்ட். ஒன்றும் முடிவு பண்ணலைங்களா? இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரணும். இப்போ எங்களுக்கு ஆட்சி வரதான் முக்கியம், யார் முதலமைச்சர் முக்கியம் இல்லை. வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் யாருன்னு எந்த பெரிய கட்சியோ அந்த கட்சி முடிவு பண்ணணும், அவங்க தான் சொல்லணும். ஏடிஎம்கில் யார் முதலமைச்சர் நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும். கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி வரக்கு கூட்டணி ஆட்சி வர என்பது தொண்டரோட எதிர்பார்ப்பு. இந்த விமான விபத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ விமானத்துறை அமைச்சர் வந்து செயலிழந்து போயிடுச்சு. எந்த வேலையும் செய்யறதுல நமக்கு சொந்தமான அரசுக்கு சொந்தமான ஒரு விமானம் கூட இல்லை. இதெல்லாம் வந்து தனியார் துறை வந்து அரசுல தலையிட்டா இந்த மாதிரி விபத்தெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி